ஹலோ மக்களே, ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. இப்போ நம்ம வந்து ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். எந்த சாப்டர்னா 16th சாப்டர், இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் இந்தியா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட், அதாவது இந்த செகண்ட் பார்ட் ஃபைனல் பார்ட்டில் என்ன முதல்ல பார்க்க போகிறோம். ஸோ இந்த நைரோபி நெகோஷியேஷன்ஸ்னா என்னன்றதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இட்ஸ் அ 10th மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் அட் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற நைரோபின்ற பிளேஸில் நடந்தது தான் இந்த நைரோபி நெகோஷியேஷன். நைரோபி நெகோஷியேஷன் இஸ் நத்திங் பட் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதோட மெம்பர் கண்ட்ரிஸ் சேர்ந்து ஒரு 5 வருடங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத அவங்க டிஸ்கஸ் பண்ணுறது தான். தட் ஹெல்ட் இன் 2015 to 19. இந்த 5 வருஷத்துக்கு என்ன பண்ண போகிறோம்ட்டு ஹெல்ட் இன் 2015. இந்த டிபேட் 15ல நடந்துச்சு. அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன பண்ண போறோம்ன்றது நடந்துச்சு. சரிங்களா? இதுல தோஹா டெவலப்மெண்ட் அஜெண்டாவை பத்தி பேசியிருக்காங்க. தோஹா டெவலப்மெண்ட்னா என்னன்னா, தோஹான்றது ஒரு பிளேஸ். 2001ல அங்கதான் வந்து கான்ஃபரன்ஸ் இப்ப சொன்ன நைரோபியில நடந்துச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா, அது அப்போ வந்து தோஹால நடந்திருக்கு. தோஹால நடந்தது வந்து தட் இஸ் அ ஸ்பெஷலி கான்சென்ட்ரேட்டட் ஆன் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ். ஸோ லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கு ஃபேவராக நிறைய விஷயங்கள் அப்போ நெகோஷியேட் பண்ணப்பட்டது. அதை இப்போ வந்து கொண்டு வரத்துக்கு நிறைய டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து தடைகள் விதிச்சாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று என்னன்னா, ஸ்பெஷல் சேஃப்கார்ட் மெக்கானிசம், இது வந்து டெவலப்பிங் நேஷன்ஸ்க்காக திரும்பவும் வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ் சொல்றாங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் தான் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி. ஸோ இந்தியாவே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்களேன். நம்ம வந்து இது ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்ஸ் நம்மனா இம்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஆளுங்க, ஏதாவது நிறைய பாய்சனஸ் பெஸ்டிசைட்ஸோ அந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய வரி விதிக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஸ்பெஷல் சேஃப்கார்ட். கவர்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸ் வந்து சேஃப்கார்ட் பண்றாங்க. இவங்க இம்போர்ட் பண்றவங்க இஷ்டத்துக்கு பாய்சனஸ் பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து லேண்ட்ல போட்டுக்கிட்டாங்கன்னா அப்போ எப்படி அந்த லேண்டுக்கு பாதிக்கப்படுது இல்லையா? ஸோ அதனால அதை தடுக்கிறதுக்காக நிறைய வந்து டியூட்டிஸ் வந்து நீங்க போட்டுக்கோங்க அப்படின்றது தான் இது. இதுல இந்தியாவும் ஒரு நெகோஷியேட்டர்னா என்னன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ஒண்ணு. Then பாத்தீங்கன்னா, developing countries will keep the flexibility to cover marketing and transport subsidies for agricultural exports until the end of 2013. சரிங்களா? So next வந்து India already offers duty free, quota free access scheme to all the least developed countries, which provides a comprehensive coverage with simple, transparent and liberal rules of origin. India has originally, அதாவது India has also அதாவது நம்மளுமே வந்து டியூட்டி ஃப்ரீ, கோட்டா ஃப்ரீ இந்த மாதிரி நம்மளுக்கும் கீழே இருக்கிற நேஷன்ஸ்க்கு we are providing. சரிங்களா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆன்டி டம்பிங் கமிட்டி டு ரிவ்யூ மெம்பர்ஸ் ப்ராக்டிசஸ். ஸோ ஆன்டி டம்பிங்னா என்னன்னா, அவங்களுடைய ஓன் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ்க்கு எதிர்த்தா வேற கண்ட்ரிஸ் யாராச்சும், இப்போ நம்ம நாட்டில் வந்து சைனீஸோடைய டாய்ஸ் அதிகமாக இருக்கு. இப்போ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டோம், இந்தியா போட்டோம் அப்படின்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதுக்குமே வந்து ஒத்துழைக்கிறாங்க இந்த ஒரு நெகோஷியேஷன்ஸ், நைரோபி நெகோஷியேஷன்ஸ்ல. சரிங்களா? ஸோ இம்ப்ளிமெண்டிங் எ டீல் டு எலிமினேட் டேரிஃப்ஸ் ஆன் 201 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ். ஐடி சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ்க்கு டேரிஃப்ஸ் குறைக்கிறாங்க. ரிச் டெவலப்டு கண்ட்ரிஸ் வாண்டட் தி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நியூ இஷ்யூஸ் ஆஃப் தேர் இன்ட்ரெஸ்ட் விச் இன்க்ளூடட் குளோபல் வேல்யூ செயின், இ-காமர்ஸ், காம்படிஷன் லாஸ், லேபர், என்விரான்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் படி தான் நடக்கணும்ட்டு டெவலப்டு கண்ட்ரிஸ் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் இந்த நைரோபி நெகோஷியேஷன்ஸ் உடைய ஒரு கிரக்ஸ் ஒரு சம்மரி போல. நெக்ஸ்ட் வந்து சாரிஸ் கான்ஃபரன்ஸ், பியூனோஸ் ஆரிஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு இதுல வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து 11th மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ். சரிங்களா? இது வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படல. இட் வாஸ் ஹேப்பன்ட் ஃபார் 10 to 13. ஓகேங்களா? சாரி, 10th 13 கிடையாது, டிசம்பர் 2017 நடக்குது.
ended without a declaration or any substantive outcome. எந்த ஒரு அவுட்கமுமே இல்லாம நடக்கப்பட்டது தான் இது. Members will continue to work on issues such as இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா ஸ்பெஷல் சேஃப்கார்ட் மெக்கானிசம், ஸோ அதையே கண்டினியூ பண்ணிக்கணும் அந்த மாதிரி சொல்றாங்க. இந்த எம்எஸ்எம்இஸ் அதை பற்றிலாம் எதுவுமே வந்து டிசிஷன்ஸ் அவ்வளோவா எடுக்கப்படலைன்றாங்க. தென் வந்து இந்தியா அதோடைய ஸ்டாண்டில் ரொம்பவே அஃபர்மேட்டிவாக தான் இருந்திருக்குது. தட் இஸ் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இது வந்து இந்த பியூனோஸ் ஏரஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது வந்து அவ்வளோவா இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நீங்க அதாவது நம்ம பார்க்க போறது இந்தியா அண்ட் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். இந்தியா அண்ட் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இதுல என்ன முக்கியமா இருக்குது அப்படின்னா, இந்தியா ஒரு பேப்பர் சப்மிட் பண்றாங்க. தட் இஸ் அட் 2019. என்ன நல்லா இருக்குது அதுல அப்படின்னா, தட் இஸ் இந்த ஜெனரல் கவுன்சில் மீட்டிங்ல நம்ம இந்தியாவுடைய சஜஷன்ஸ், அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து we are spelling out. ஓகேவா? என்ன அப்படின்னா, preservation of core principles of the multilateral trading system. சரிங்களா? அது இருக்கணும்ன்றாங்க. ஸோ அதாவது வெறும் டாமினன்ட் கண்ட்ரிஸ், டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கு மட்டும் ஃபேவராகவோ அந்த மாதிரி இல்லாம எங்களுக்கும் நம்மள மாதிரியான, அதாவது இந்தியா ஆஸ் அ டெவலப்பிங் எக்கனாமி எல்லாருமே இன்க்ளூடடான ஒரு கோர் பிரின்சிபல்ஸ் இருக்கணும், அதை ப்ரிசர்வ் பண்ணணும். சேஃப்கார்டிங் ஸ்பெஷல் அண்ட் டிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் ப்ரொவிஷன்ஸ், then வந்து resolution of the appellate body, addressing unilateral actions and continuation of negotiations. எந்தெந்த ஏரியாஸ் எல்லாம் வந்து ட்ரேட் பேரியர்ஸ் இருக்குதோ அந்த இடத்துக்குலாம் வந்து ஒரு குவிக் ரெசல்யூஷன் இருக்கணும், இந்த மாதிரி சஜஸ்ட் பண்றோம். அப்புறம் இந்தியா என்ன எம்பசைஸ் பண்றாங்கன்னா, ஸ்பெஷல் அண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் பெட்டர் இன்டகிரேஷன் ஆஃப் தி டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இன் குளோபல். அதாவது ரொம்ப எம்பசைஸ் பண்றது யாருக்குன்னா, நம்மள போல இருக்கிற டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்காக தான். சரிங்களா? இன் அடிஷன், சப்மிஷன் ஆன் டிரான்ஸ்பரன்சி அண்ட் நோட்டிபிகேஷன் requirements at the WTO has also been made by India along with World Trade Organization members including Cuba, African Group. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து we are just suggesting to the World Trade Organization. இது வந்து it cannot be useful for your prelims. So ஜஸ்ட் ஜென்ரலா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது பாத்தீங்க அப்படின்னா, இந்த WTO மினிஸ்ட்ரியல் மீட்டிங் 2019 மேல வந்து மிட் மேல நியூ டெல்லியில நடக்குது வித் 16 டெவலப்பிங் அண்ட் 6 லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ். இவங்களோட சேர்ந்து we are coming up with this ideas. சரிங்களா? ஸோ பிகாஸ் ஆஃப் this tariffs இந்த மாதிரி விஷயங்களால what the developed countries doing is affecting India. so இது நம்ம வந்து டீடைல்டா ஒரு செப்பரேட் செஷன்ல பார்ப்போம். இது ஜஸ்ட் இப்போ புக்ல இருக்கிற கண்டென்ட். ஓகேங்களா? சோ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், எதனால வந்து வாட் இஸ் த ட்ரேட் பேரியர், என்ன மறைமுகமா நடக்குது அப்படின்றது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா, இன் ஆர்டர் டு எக்ஸ்போர்ட் our things to the developed nations, we have to pay them. பாத்தீங்களா என்ன கொடுமை இல்லையா? so that was happening. In order to import from those places, what will happen is again we have to pay them. so that is what the developed countries is doing. இந்த மாதிரியான நமக்கு வந்து டாலர் பே பண்றது எவ்வளவு கஷ்டம். ஸோ இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி வெரி ஹை. ஸோ இதை நான் உங்களுக்கு தனியா உங்களுக்கு சொல்றேன். இதுல இப்போ நீங்க குழப்பிக்காதீங்க. இந்த ட்ரேட் ரெகுலேஷன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங் இந்த வீடியோஸோட சேர்த்தே அது கண்டிப்பா வரும். ஸோ ப்ளீஸ் அதையும் சேர்த்து பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து India. So National Committee on Trade Facilitation was also set up by the Government of India. என்னென்னலாம் நம்ம வந்து ட்ரேட் ஃபெசிலிட்டேட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, high cost of import and exports so as to integrate countries cross border trade with global value chain. so import export அதோடைய காஸ்ட்டை கம்மி பண்றதுனால, that is the tariffs, இதை கம்மி பண்றதுனால we will become a level playing கண்ட்ரியா வரும். தென் பாத்தீங்கன்னா சிங்கிள் விண்டோ இன்டர்ஃபேஸ் ஃபார் ஃபெசிலிட்டேட்டிங் ட்ரேட் ஸ்விஃப்ட் அப்படின்ட்டு கொண்டு வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, நல்லா கவனிச்சுக்கோங்க. இட் வில் பி ஆஸ்க்டு, இட் மே பி ஆஸ்க் யூ, UPSC may ask you in prelims.
என்ன அப்படின்னா ஸ்விஃப்ட் சிங்கிள் விண்டோ இன்டர்ஃபேஸ் ஃபார் ஃபெசிலிட்டேட்டிங் ட்ரேட்னா என்னன்னா எனேபிள்மெண்ட் ஆஃப் போஸ்ட் கிளியரன்ஸ் ஆடிட் செல்ஃப் இ சீலிங் த்ரூ RFID டேக் பை எக்ஸ்போர்ட்டர்ஸ். அவங்களே செல்ஃப் இ சீலிங் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல. போஸ்ட் கிளியரன்ஸ் ஆடிட் கிளியரன்ஸ் முடிஞ்சாதான் வந்து கிளியரன்ஸ் ஆடிட் இருந்ததுனா தான் தட் இஸ் ப்ராசஸ் மூவ் ஆகும் கிடையாது. போஸ்ட் மீன்ஸ் ஆஃப்டர்வர்ட்ஸ் கூட பண்ணிக்கலாம். Requirements of only 3 mandatory documents for import or export. E-sanctioned for lodging supporting documents online, tracking of imported cargo clearance time through Indian Customs ease of doing business dashboard. இதெல்லாம் 24 hours onlineல இருக்கிறது. Easing the process. வெறும் 3 documents இருந்தா போதும். So இந்த மாதிரி தென் பாத்தீங்கன்னா அதித்தி மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஏன் இது அப்படின்னா இன்டர்நேஷனல் பேசஞ்சர்ஸ் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் மர்ச்சன்ட் ஓவர் டைம் ஃபீஸ் அண்ட் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் டிரைவ் த்ரூ ஸ்கேனர்ஸ். ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் த கான்டாக்ட் வித் த மர்ச்சன்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். தென் இன்டர்நேஷனல் பேசஞ்சர்ஸ் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் மர்ச்சன்ட் ஓவர் டைம் ஃபீஸ் and installation of drive-through scanners. புரியுதுங்களா உங்களுக்கு. so it will be helping for cost controlling. so இதுல ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கண்டிப்பா கேளுங்க. so நம்ம இப்போ ரீசெண்டா இது பாத்தீங்கன்னா இட் இஸ் இந்த புக் எப்போ வந்திருக்கு அப்படின்னா 2020 ஸ்டார்டிங் ஆஃப் த பேண்டமிக்ல வந்திருக்கு. இப்போ என்னென்ன ரீசெண்டா வந்து கவர்மெண்ட் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. அதாவது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. யூ ஹாவ் டு இன்டகிரேட் அண்ட் ஸ்டடி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரிக்ஸ் பேங்க் பத்தி பார்க்க. ஸோ இது வந்து பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா நேஷன்ஸால ஆரம்பிக்கப்பட்ட பேங்க். தட் இஸ் a நியூ டெவலப்மெண்ட் பேங்க். இதோட மேஜர் ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னா எல்லா மெம்பர்ஸுமே $50 billion வந்து ஈக்குவல் ஷேரா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. தட் இஸ் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல்னா அவங்க வந்து முதலீடு போட்டிருக்கிறாங்க. So it will be used for infrastructure and sustainable development projects. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். Contingent reserve arrangement of $100 billion is to be also created to provide additional liquidity protection to member nations during balance of payment problem. அந்த மாதிரி இதுல வந்து 41% சைனாவும் 18% பிரேசிலும் and இந்தியாவும் 80%, ரஷ்யாவும் 18%, 5% சவுத் ஆப்பிரிக்காவும் என்ன சொல்றது that is a holding of share அப்படின்னு சொல்லலாம். தென் பாத்தீங்க அப்படின்னா this is all about இது இப்போ நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. என்னன்னா இந்தியா இஸ் ஒர்க்கிங் டுடே ஆன் வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் பிளான் ஆஃப் ப்ரமோட்டிங் கிரீன் எனர்ஜி த்ரூ multiple means ன்னு சொல்றாங்க. மார்ச் 2020ல இந்தியா had availed a total fund of $3.4 billion to promote projects across a variety of sector. Renewable, green energy, transportation, bridges, with several projects in the pipeline of approval for funding. இதுக்குமே நமக்கு நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். இது பாத்தீங்க அப்படின்னா that is officially launched in 2014 by China. 21 Asian nations as a founding member. By March பாத்தீங்கன்னா total of 93 members from across the world இருக்கிறாங்க. Still USA, Japan, Canada இதுல ஜாயின் பண்ணலன்னு சொல்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ல still USA, Japan and Canada join பண்ணல. It is providing finance to infrastructure projects in Asia region as a multilateral institution. So நமக்கு நம்ம தானே உதவி பண்ணிக்கணும். ஏசியா நம்ம ஒரு ஏசியன் கண்ட்ரி. So it is செல்ஃபா நமக்கே உதவி செஞ்சுக்கிறது தான். ஓகேங்களா. So based on lending capital ratio of the World Bank and European Development Bank, the AIIB, that is Asian Infrastructure Investment Bank, could extend loans for infrastructure spending at around 100% to 175% of its subscribed capital. So இதுல இந்தியா என்னன்னா இந்தியா is one of the 21 founding members of the bank and is believed to be believed to benefit maximum from it அப்படின்றாங்க. India holds 8.6794% of its shares and avails 7.614% voting rights in it.
India's shareholding is the second highest after China, which holds. China is holding 30% shares in this area. ஏன்னா அவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. This is all about இது. Then பார்த்தீங்க அப்படின்னா and WB, that is World Bank, Indian Monetary Fund, increasing its resource base so that it is able to help out or bail out in the case of balance of payment அப்படின்றாங்க. G20 nation wishes to increase its resources from the current level of US dollar of 250 billion to US dollar of 750 billion க்கு உயர்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுல வந்து ஜஸ்ட் என்ன ரிஃபார்ம்ஸ் வேணும் அதுதான். எலிமினேட்டிங் வீட்டோ ஆஃப் யூஎஸ் இன் கீ டிசிஷன்ஸ், முக்கியமான டிசிஷன்ஸ்ல யூஎஸ் உடைய வீட்டோ இருக்கிறதுனால இது எப்படி இருக்குது அப்படின்னா தெர் இஸ் அ லேக் ஆஃப் ஈக்குவாலிட்டின்றதே இல்ல. ஃப்ரீடம் எப்படி சொல்றது, ஒரு 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 மேஜர் பவருடைய சம்மதத்தோடு தான் எல்லாமே நடக்கும்ன்ற மாதிரி இருக்குது இல்லையா. So merit-based selection of the head of IMF irrespective of nationality. So இந்த நேஷன்ல வந்தவங்களுக்கு தான் ஹெட் பதவி அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ் எல்லாம் ப்ரொபோசல் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு பேங்க்கு என்னன்னா நீட் ஆஃப் ஷேர் ஹோல்டர் டு ரெப்ளனிஷ் த கேபிட்டல் பேஸ் ஃபார் சாஃப்ட் லோன். தென் பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் IBRD disburses concessional loans to the eligible member nations, and in recent years World Bank has faced a resource crunch as several developed countries, especially USA, proposed fund cuts. Interest free loans கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா. ஸோ நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா நான் வந்து உங்களுக்கு குழப்பறேன்னா ஐம் ஜஸ்ட் சாரி, பிகாஸ் நானும் உங்களுக்கு ஆல்ரெடி ஐ ஹாவ் ரெட் ஆல் திஸ் திங்ஸ். உங்களுக்கு சொல்லும் போது இன்னொரு வாட்டி நான் அதை ரீட் பண்ணி சொல்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஸோ ப்ளீஸ் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம கவனிங்க. மெரிட் பேஸ்டு செலெக்ஷன் ஆஃப் தி வேர்ல்ட் பேங்க் பிரசிடென்ட் வித்தவுட் ரிகார்ட் டு நேஷனாலிட்டி அப்படின்னா என்ன? அதாவது இதுதான் IMFக்கு சொல்லியிருந்தேன், நேஷனாலிட்டி பேஸ் இல்லாம த வேர்ல்ட் பேங்க் பிரசிடென்ட் சூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓட்டிங் ரைட்ஸ் வந்து எல்லாருக்குமே ஈக்குவலா இருக்கும், ஷேர் ஹோல்டிங் உடைய இது படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டு கிவ் கிரேட்டர் வாய்ஸ் டு எமர்ஜிங் மார்க்கெட் எக்கனாமி அண்ட் டு த பாரோவர்ஸ்க்குமே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்றாங்க. So yes, it is believed that successful launching and operation of Asian Infrastructure Investment Bank and National Development Bank played an instrumental role in expediting the process of deliberations on reforming IMF and WB, that is World Bank. For reforms to take place, the US and Europe will need to move away from their long-held position towards these institutions, which looks a bit difficult as nations have their own priority to support the move towards reforms. This is the end of the chapter. I hope you have understood. So if you have any doubts, drop it in the comment section. I'm ready to answer at any cost. So இந்த வீடியோ வரும்போது கூட செப்பரேட்டா உங்களுக்கு வந்து இந்த ட்ரேட் மெக்கானிசம் பத்தின ஒரு செப்பரேட் வீடியோ வரும். பிளஸ் அதையும் பார்த்துருங்க. தட் இஸ் you will get more conceptual clarity. இது ரொம்ப ஷார்ட்டா வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் இங்க முடிக்கிறேன். that is I completed the summary of this whole lesson and அதையும் நீங்க மறக்காம பாருங்க. Until then, it is all in one UPSC Tamil channel. Stay subscribed. நன்றி, வணக்கம்.